நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவபலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ ஏசப்பா, நீ சிலுவையில் மரத்தில் தொங்கி இருந்த பொழுது கூறிய அந்த வார்த்தைகளை பற்றி நாங்கள் இன்று தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நான் கூறுகின்ற அந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம சிலுவை தியானம், அந்த இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் கூறிய அந்த 7 பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6வது வார்த்தை முடிந்தது. அதுக்குரிய வசனம் பார்த்திங்கனாக்கா யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இயேசு பிதாவை பார்த்து கூறிய 6வது வார்த்தை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக? நம்மை மிகவும் அன்பு கூர்ந்ததுனால, இன்னொன்று நாம் செய்த அந்த பாவத்திற்கு பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். இயேசு பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து கூறிய வார்த்தை. முதலாவது பார்த்திங்கன்னா பிதாவை பார்த்து கூறிய வார்த்தை. 2வது பார்த்திங்கன்னா பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து கூறிய வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மீட்பின் திட்டத்தை செய்து முடித்தவுடன் அவர் கூறிய வார்த்தை. இயேசுனுடைய சிலுவை மரணமானது அவர் நம்மேல் காட்டிய அன்பையும் கிருபையையும் பார்க்கிறோம். ஏன்னா எப்போ வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அதுக்கப்புறமா அண்ணா எல்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக அவங்கள விட வயதில் சிறியவர்களுக்கு எந்த காரியம் கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. ஏன்னா அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்ததுனால அவங்க என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தன் ஒரே குமாரனை தன் மீது வைத்த இந்த ஜனங்கள், இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பினால் தான் உலகத்துக்கு அனுப்புகிறார். இயேசுவின் சிலுவை மரணம் பார்த்திங்கனாக்கா ஏசாயா 53வது அதிகாரம் 5-6 கூறியிருக்கிறது போல, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோம்னாக்கா வழி தப்பின ஆடுகளைப் போல நாம் திரிந்து கொண்டிருக்கிறோம். அவன் தன் வழியிலே போனோம். எப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிட்ருந்தோம். அது தப்பா கரெக்டா அப்படிலாம் கூட யோசிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம செஞ்ச அத்தனை பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. யோவான் 6:38 கூறியிருக்கிறது போல, இயேசு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று தான் வந்ததன் நோக்கத்தை கூறியுள்ளார். பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே தன்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சீஷர்களிடம் யோவான் 4:34 கூறியுள்ளார். எருசலேம் அவர் பார்த்திங்கன்னா அந்த மேல் வீட்டு அறையில் தன் சீடர்களுடன் ராபோஜன வேளையில் திராட்சை ரசம் அருந்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே குடிக்கவில்லை. மரண தண்டனை தீர்ப்பு பெற்ற பின் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அந்த கரடு முரடான கொல்கத்தா
மலை உச்சிக்கு அவரை அழைத்து வருகின்றனர். அவரை சிலுவையில் அறைந்தனர். சுமார் 17 மணி நேரம் தண்ணீர் குடியாமல் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, நம்ம உபவாசம் இருக்கணும்னா அந்த ஒரு அரை நாளோ இல்லை முழு நாளோ இல்லை ஒரு சிலர் ஃபுல் டே கூட இருப்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு சிலர்லாம் அடிக்கடி டைம் பார்த்துக்கும், அந்த நேரம் முடிஞ்சா அந்த நேரம் முடிஞ்சான்னு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருந்தாக்கா அந்த சிலுவை பாடுகளை அப்படியே ஒரு சாதாரண விஷயமா செஞ்சு முடித்தார் இல்லை. அந்த 17 மணி நேரம் அவர் ஒன்றுமே குடிக்காமல் இருந்தார், தண்ணி கூட குடிக்கல. அவர் சரீரத்தில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போய்விட்டது, எல்லாம் அப்படியே சரீரமே. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குன்னாக்கா 90% மேலே இருக்கும்ல. அப்போது அந்த தண்ணீரே அவர் குடிக்காமல் 17 மணி நேரம் இருக்கிறப்போ ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த உடம்பே உலர்ந்து போய் காணப்பட்டது. சங்கீதம் 22:15 என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நம்மளுக்கு கூட நிறைய நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்களேன், பேசவே வராது. அப்படியே நம்ம நாக்கு போய் மேலே ஒட்டிக்கும். அப்படியே மவுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாயெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிட்டுருக்கோம். அதை நீங்கள் அனுபவப்பட்டிருக்கலாம். அவர் நிறைய வேதனைகளை அனுபவித்தார். அந்த உலகத்தில் தான் பட்ட பாடுகள் முடிந்து விட்டதால் அவர் கூறிய வார்த்தை அல்லது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே அதனால் முடிந்தது என்று கூறிய வார்த்தை கிடையாது. உடம்பில் உள்ள வலிகள் தாங்க முடியாமல் அழுது கூறிய வார்த்தையும் அல்ல. ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு, எவ்வளோ பாடுகள்லாம் பட்டுட்டனே, எனக்கு உடம்புலையும் மனதிலையும் வலியும் வேதனையும் இருக்கிறதே என்று அவர் கூறிய வார்த்தையும் அது கிடையாது. பரத்திலிருந்து மனுஷ உருவி எடுத்து வந்த பிதா தன்னை அனுப்பியதின் நோக்கம், பிதாவுடைய நோக்கம் நிறைவேறியதால் மகிழ்ச்சியுடன் வந்த சத்தம் அது. ஏசாயா 53:10 எதற்காக உலகத்திற்கு பிதா அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததால் அந்த வெற்றியின் சத்தம் அது. முடிந்தது என்று அவர் சொல்கிறது அது வெற்றியின் வார்த்தை. அந்த திட்டம் பிதாவுடைய சித்தம் நிறைவேறியது, அவர் தன்னை அனுப்பின நோக்கம் நிறைவேறியது என்பதற்காக அவர் கூறிய வார்த்தை அது. பாவிகளை ரட்சிக்கும்படி வந்த நோக்கம் நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்று கூறிய வார்த்தை தான் அது. இயேசு பாதாளத்தின் திறவுகோலை எடுப்பதற்கு முன், உயிரோடு இயேசு எழும்புவதற்கு முன் முடிந்தது என்று கூறுகிறார். பாதாளத்தோட திறவுகோலை எடுப்பதற்கு முன், உயிரோடு எழும்புவதற்கு முன் அவர் கூறிய வார்த்தை தான் முடிந்தது. எபிரேயு 9:12 எடுத்துக்கொண்டாக்கா அதில் கூறியிருக்கிறது போல, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாவத்துக்கு பலியாக என்ன பண்ணுவாங்க, ஆட்டை ஒப்பு கொடுக்குறாங்க, மாடு, அதுக்கப்புறமா கோழி, இந்த மாதிரி மிருகங்களையும் பறவைகளையும் ஒப்பு கொடுக்குறாங்க. அது பாவ நிவாரண பலியே கிடையாது. ஒரு சில மதத்துலலாம் பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷரிடத்தில் போய் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவாங்க. அதுலேயும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. நம்மளுடைய ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. எபிரேயர் அதுதான் எபிரேயர் 9:12 கூறியிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நம்மை நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், யாராலும் நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளையும் மிக சரியாக பின்பற்றி பரிசுத்தமாக வாழ முடியாது. இது ரொம்ப உண்மை. ஏன்னா அந்த 10 கட்டளை நீங்கள் இன்றைக்கி உட்காந்து யோசித்து பாருங்களேன். இந்த சிலுவை தியான மொழிகளை 7 வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். யாராவது அந்த 10
10 கட்டளையில் நான் ஒன்று கூட மீறலை. கர்த்தர் சொன்ன அந்த 10 கட்டளையை பின்பற்றுகிறவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு யாருமே பரிசுத்தமாய் கிடையாது. ஏனெனில் யாக்கோபு 2:10 கூறுவது போல, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். நம்ம ஒரு கட்டளையை மீறினா கூட மீறினது தான். அப்போ நம்ம குற்றவாளிகளாக தான் கருதப்படுகிறோம். இயேசு பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தார். இயேசு பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தார். மத்தேயு 5:17 இயேசு ஆனவர் தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருந்தார். அதனால் பார்த்திங்கனாக்கா பழைய ஏற்பாட்டு பிரமாணம் கிறிஸ்துவில் முடிந்து விடுகிறது. புதிய ஏற்பாடு பிரமாணம் கிறிஸ்துவால் துவங்கப்படுகிறது. பழைசு கிறிஸ்துவினால் முடிகிறது, கிறிஸ்துவில் முடிந்து விடுகிறது. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் கிறிஸ்துவால் தொடங்கப்படுகிறது. அதுதான் இப்போ நடைமுறையிலும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பார்த்திங்கனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பாலமாக இருக்கிறார். கிறிஸ்து வந்த பின்புதான் நியாயப்பிரமாணத்துக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் யாரும் கட்டுப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம பாவம் செஞ்சிடறோம். அதுக்காக நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகினா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, ரட்சிப்பும் உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம் நமக்கு செய்ததை விட கிறிஸ்து செய்வது அதிகமாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை விட எது சிறந்தது? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரமாணத்தின்படி பலியிடுவதில் கிடைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட கிறிஸ்துவின் பலியால் கிடைக்கும் ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதம் நமக்கு அதிக பலனை கொண்டு வருகின்றது. இப்போ பிரமாணத்தில் நம்ம பார்க்குறோம்ல, அனிமல்ஸோ பேர்ட்ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதை விட இந்த கிறிஸ்து நமக்காக மரித்தது, பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது தான் உயர்ந்தது. அதற்குரிய காரணம் கிருபையையும் சத்தியத்தையும் இயேசு உண்டாக்கினார். யோவான் 1:17 நாமோ கிறிஸ்துவினால் புதிய ஏற்பாட்டு கிருபைக்குள் வாழ்கிறோம். நாமோ கிறிஸ்துவினால் புதிய ஏற்பாட்டு கிருபைக்குள் வாழ்கிறோம். எனவே இயேசு தன் வாயால் மத்தேயு 22:37-40 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 2 கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்தின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மனுக்குலத்தின் கிரியத்துக்காக தான் முழு கிரயத்தையும் கொடுத்து வெற்றியோடு முடிந்தது என்கிறார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார். எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கி இருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை நாள் கர்த்தரிடத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அப்படி தான் நம்ம செலவிடுறோம். அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து தொங்கினார். ஆனால் அந்த 6 மணி நேரம் தொங்கினார். நம்ம அதில் 1 மணி நேரம் கூட கர்த்தருக்காக நம்ம செலவிடுறதில்ல. மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம ஈடுபடுகின்றோம். மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறோம். யாராவது ஒருத்தர் பேசலையோ இல்லை யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட பழகலைன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார்ல, அதை குறித்து நம்ம என்னைக்காவது வருத்தப்பட்டு நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறோமா? அதை நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
தன்னுடைய முடிவு என்பது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருந்தார். அதனால தான் அந்த கானாவூர் கல்யாணத்தில் மரியாள் வந்து திராட்சரசம் தீர்ந்தபோது இயேசுவை பார்த்து கூறும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து யோவான் 2:4 தன்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஏன்னா முடிந்ததுன்னா நமக்காக பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்துறார் பாருங்க, அதுதான் முடிந்தது. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று கூறினார். நிக்கதேமு என்ற பரிசேயன் யூதருக்குள் அதிகாரியாகவும் இஸ்ரவேலில் ஒரு போதகனுமாய் இருந்தவன். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, இயேசுவினிடத்தில் தன்னுடைய சந்தேகத்தை கேட்க இரவு நேரத்தில் அவர்கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அப்போ வந்து இயேசு வந்து தனக்கு நடக்கப் போவதை பற்றி யோவான் 14:15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம வந்து கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நடக்கும்பொழுது கர்த்தர் வந்து எப்படியாவது இந்த ஆத்துமாவை, இந்த ஜனத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சை இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோதான் அவரை ஒதுக்குனாலோ புறக்கணிச்சாலோ கர்த்தர் வந்து நமக்காக அப்படியே காத்து கொண்டிருப்பார். இந்த மகளோ இந்த மகனோ எப்போ நம்மக்கிட்ட வரும், எப்போ தன் பாவ வழியை விட்டு நம்ம இடத்துல வந்து சேரும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்பார், நான் யார் என்று. அதற்கு பேதுரு வந்து சொல்லுவான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்பொழுது தன்னுடைய சீடர்களிடம் மத்தேயு 16:21 தாம் பாடுபட போவதையும் குறித்து அவர் அது அப்படி தான் பாடுபட போவதை குறித்து கூறியிருக்கிறார். மறுரூபம் மலையில் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு எருசலேமில் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்ய போவதை குறித்து பேசினதை மத்தேயு 17:3 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபிப்பதை பார்க்கிறோம். நம்மளோட ஜெபத்தில் நம்ம எத்தனை நாள் வந்து கர்த்தாவே என்னுடைய சித்தம் அல்ல, எல்லா காரியங்களும் உம்முடைய சித்தம் படி நடக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோன்றது தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இஸ்ரவேலரின் பாவங்களை போக்குவதற்காக பாவம் சுமத்தப்பட்ட ஆடு பாளையத்தின் புறம்பே அனுப்பப்பட்டது. எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஆசாரிப்பு கூடத்தில் ஆட்டை போல பலியிடப்பட்டார். இயேசுவோ பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் போக்காடாகவும் பலியாடாகவும் மாறினார். பாளையத்துக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நம் எல்லாருக்காகவும் பலியிடப்பட்டு நம் பாவங்களை போக்கினார். பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். ஜனங்களும் பிசாசும் இயேசுவை முடிந்த அளவு கொடுமைப்படுத்தினர். இனி அந்த பாடுகள் இல்லை, இருளுக்கு முடிவுண்டாயிற்று. பாவத்தின் சம்பளம் வந்து மரணம். ஸோ அந்த பாவத்தின் சம்பளம் கொடுக்கப்பட்டு விட்டது. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54 56 பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. ரோமர் 14 7-9, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு வந்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினால் கிடைத்தது. பாடுகளை பற்றிய வேத வாக்கியங்கள் அனைத்தையும் நேர்த்தியாய் நிறைவேற்றி முடித்தாயிற்று. சங்கீதம் 22வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம். இனி ஒருபோதும் இயேசுவுக்கு வேதனை இல்லை. பாடுகளுக்காக அவர் இனி ஒருபோதும் ஒப்பு கொடுக்க போவதும் இல்லை. இயேசுவின் வாயிலிருந்து ஜெயமாய் புறப்பட்ட வார்த்தை தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஜெயத்தின் வார்த்தை. முடிந்தது என்பது அவருடைய வலியின் வார்த்தை கிடையாது, வேதனையின் வார்த்தை கிடையாது. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஜெயமான வார்த்தை. இயேசுவின் எல்லாருடைய காதுகளிலும் அது வந்து தொனித்தது. யூதர் புறவினத்தாரின்
திரை கிழிந்தது, பகையாக இருந்த நடுசுவர் தகர்க்கப்பட்டது. இதில் இதுக்குரிய வசனம் பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 12:13, கலாத்தியர் 3:28, எபேசியர் 3:6, ரோமர் 10:12-13. அதனால் இயேசு தாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். பிதாவிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் கிடைத்தது. நம்மளுக்கு இப்போ நம்ம கிறிஸ்துவ மதத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு ஒருத்தர் மீடியேட்டராக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி பிதாவிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் கிடைத்தது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆகவே நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிருபை மிகுந்தவர். அதனால தான் நம்ம எத்தனை தடவை பாவம் பண்ணாலும் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு நிறைவேற்றி முடித்தபடியால் முடிந்தது என்றார். ரோமர் 6:14, கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். இது சாத்தானுடைய அந்த வல்லமையின் அழிவை வெளிப்படுத்தியது. மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் தேவகுமாரன் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சாத்தானுடைய மரண பிடியிலிருந்து நம்மை அவர் காப்பாற்றினார். இருளின் அந்தகாரத்திலிருந்தும் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி விட்டார். ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனம், 8வது அதிகாரம் 2வது வசனம். நாம் இனி மரண பயத்துக்கு அடிமைப்படவே தேவையில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் தைரியமாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து ஜெயதொனியுடன் கூறிய வார்த்தை தான் முடிந்தது என்பதாகும். பிதா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முழுமையாக முடிந்தது என்பதை குறிக்கிறது. இனிமேல ஒரு இரத்த பலி தேவையில்லை. இயேசுவே தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, டெட்டலஸ்டாய் என்று கூறுவார்கள். இது ஒரு ஊழியக்காரனோ இல்லை அடிமைகளோ தன்னுடைய எஜமான் கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டேன் என்னும்பொழுது இந்த வார்த்தையை கூறுவார்கள். இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை தேட வந்தார், கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார், தன் ஜீவனையே கொடுத்து அத்தனையும் நிறைவேற்றினார். லூக்கா 20:28 பார்த்தீங்கன்னாக்கா, தன் ஜீவனை கொடுத்து அத்தனையும் நிறைவேற்றினார். கிறிஸ்து தந்த வெற்றியால் நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்க வாய்ப்பில்லாமல் போனது. ஏன்னா கிறிஸ்து தான் ஜெயம் கொண்டார். எப்படி அவர் நம்முடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்து பலியாடாக ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுதான் நம்மளுக்கு அவர் தந்த ஒரு ஜெயம். அவர் சாத்தானை ஜெயித்ததால் அவன் நம் மீது அதிகாரம் இனி செலுத்த முடியாது. அதனால தான் நான் கூட இந்த பைபிள் பற்றி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தப்போ, நான் எது செஞ்சாலும் எல்லாம் என்னை நீ ஊழியக்காரி, நீ ப்ரீச் பண்ணுற அப்படின்லாம் என்னை சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், என்னடா நம்ம ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியாக வாழ்ந்தார். இப்போ முன்னமே நம்ம பார்த்த மாதிரி யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவர் 33.5 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தபோது பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவரிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தால்
பிசாசனுடைய தலையை நசுக்கி அவனுடைய திட்டங்களை சீர்குலைத்தார். அந்த வெற்றியை தமது பிள்ளைகளிடம் ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர் கொடுத்த அந்த வெற்றியை நாம் எப்படி கையாள்கின்றோம்? அதுதான் இன்னைக்குரிய கொஸ்டின். இப்போ எல்லாரும் எல்லாம் முடிந்தது என்று இயேசு கூறி அந்த வெற்றியை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த வெற்றியை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்து பிரியப்படும் அந்த வழியில் உபயோகப்படுத்துகிறோமா? உலக கவலை இல்லை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மரணத்திற்கு பின் இனி என்ன சம்பவிக்கும் என்று நாம் பயப்பட தேவையில்லை. சமாரிய ஸ்திரீ, கள்ளன், சகேயு போன்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுப்பார். நம்ம ஐயோ, இப்போ சமாரிய ஸ்திரீ பார்த்திங்கன்னா, அவளுக்கு நிலையாக ஒரு கணவர் கிடையாது. ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஜீவனுள்ள தண்ணீரை நான் தருவேன்னு சொல்லி அவளிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல் இன்னொன்று கூட பார்த்திங்கனாக்கா, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை அந்த ஊர் ஜனங்கள் அவளை இழுத்து கொண்டு இயேசு முன் நிறுத்தும் பொழுது இயேசு அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று கூறினார். ஸோ ஏசையா 60வது அதிகாரம் 20 கூறியது போல நம்முடைய துக்க நாட்கள் முடிந்தது. ஸோ இது வெற்றியின் வார்த்தை. முடிந்தது என்பது வெற்றியின் வார்த்தை, வலியின் வார்த்தை கிடையாது. வெற்றி அதுக்கப்புறமா இது ஒரு ஜெயத்தின் வார்த்தை, இது வேதனையின் வார்த்தை கிடையாது. பிசாசின் தலையை நசுக்கினார், அந்த ஜெய தொனியின் வார்த்தை. இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதன்படி நடக்க இந்த ஃப்ரைடே பார்த்திங்கனாக்கா அந்த 7 வார்த்தைகளும் நம்ம தியானம் பண்ணுவோம். அப்போ ஒரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அவர் சிலுவையில் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பொன்மொழியாக கருதப்படுகிறது. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம கவலையாக இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் முடித்து கொள்ளலாமா அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம தவறான ஒரு முடிவை நோக்கி செல்லவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரா? இன்னொரு பலி தேவையே இல்லை, இன்னொரு ரத்தம் சிந்துதல் தேவையே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து நம்மளிடத்தில் என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பயங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நித்திய வாழ்வை நமக்கு தந்தருளுவார். நமது ரட்சிப்பு சிலுவை மரணத்தினால் மட்டுமே கிடைத்தது. அதை நம்ம நல்லா ஞாபகம், எந்த பலியிலையும் கிடைக்கல, சிலுவை மரணத்தினால் மட்டுமே ரட்சிப்பு கிடைத்தது. நமக்காக கல்வாரி சிலுவையில் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவருக்காக வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பிரசங்கி 7:8 கூறியிருக்கிறது போல ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. சாலமன் கூறினார், இயேசு தனக்கு பிதா கொடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதே போல நாமும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியது அந்த சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்குரிய முக்கியமான ஒரு கருத்து. இப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு திட்டம் இருந்தது, அது எப்படி அதை நிறைவேற்றி முடித்தாரோ. இப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நமக்கான திட்டம் இயேசுவால் கொடுக்கப்பட்டது. இதோ படிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ, இல்லை திருமணம் பண்ணிக்கொண்டு, இல்லை குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம உல்லாசமாக வாழறதோ, அதுவல்ல வாழ்க்கை. நமக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்துள்ளார். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அதன்படி நடக்க வேண்டும். ஆவியானவரின் துணையோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டும். ரட்சிப்பை பெறாதவர்கள் என்ன பண்ணணும்னா, இயேசுவண்டை வர வேண்டும். வெளிச்சத்துக்குள் நாம் அமர்ந்து, இயேசுதான் நம்முடைய வெளிச்சம்.
நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டாக்கா திரும்பி நம்ம இருளுக்குள் செல்ல முடியாதவாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து கொள்வார். அதே போல் கடைசியாக பார்த்திங்கன்னா இயேசு கூறின வார்த்தையின்படி நாம் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஜீவனுள்ள தேவனை பற்றி சொல்லி அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட பாடுபடுவோம். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20வது வசனம். ஸோ இதுதான் நம்மளுடைய கடமை, இதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம். நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்கி கர்த்தருக்காக நாம் புறப்பட்டு போனோம். நம்ம தயங்குறோம். சின்னதுலலாம் பார்த்திங்கன்னா வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ட்ராமா போடுறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப வாஞ்சியோடு செய்வோம் நம்ம. ஆனால் வயது ஆக ஆக என்ன சொல்கிறோம், ஐயோ என்னால் முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் பாருங்க, அது எவ்வளோ பெரிய உபத்திரம் இல்லை, எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய மரண வலி. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். அதனால் நம்ம எப்போவுமே கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம இந்த நாளில் அவர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை முடித்தாரோ, வெற்றி கொண்டாரோ, அதே போல் நமக்கான சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி நம்மளும் சந்தோஷமாக, ஏசப்பா நீ எதுக்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினியோ அந்த திட்டம் நிறைவேறியது, அது முடிந்தது அப்படின்ற ஒரு வெற்றியின் செய்தியை தரணும். அதுதான் நாம் கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒரே காரியம். இப்போ நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கே 2 3 பேர் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்ற வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. முடிந்தது என்று நீ வெற்றி கண்டீர் ஏசப்பா. அது ஒரு வெற்றியின் வார்த்தை, ஜெயதொனியின் வார்த்தை. அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை வெற்றியோடு செய்து முடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும், அவர்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் குறைகளையும் எடுத்து போடும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்கும் பொழுதோ கேட்ட பிறகும் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களில் நீர் கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.